பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய அருட்பாக்கியங்கள் நிறைந்த மாதமாகும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற போது பரிசுத்தமான அல் குர்ஆனில் இப்படி கூறுகின்றான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் தான் பரிசுத்தமான அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா ரமலானை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். ஆக 4 வேதங்களை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கினான். அந்த 4 வேதங்களில் இறுதியாக வந்து இறங்கியது தான் நம்முடைய உள்ளத்திலும் எங்களுடைய கைகளிலும் நாங்கள் சுமந்திருக்கின்ற பரிசுத்தமான அல் குர்ஆன் ஆகும். அந்த அல் குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா எமக்கு அருளிய இறை வேதமாகும். அதை ஓதக்கூடிய மக்களுக்கு ஆன்மீக பயன்களை தருவதைப் போல நாளை மஹ்ஷர் மைதானத்தில் இந்த அல் குர்ஆன் ஓதிய மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள், கருத்து தெரிந்து ஓதி வாருங்கள், அதனுடைய போதனைகளை உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதி வாருங்கள், நிச்சயமாக அந்த குர்ஆன் ஓதிய மக்களுக்காக நாளை மஹ்ஷரில் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சுவன பிரவேசத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக நோட்கின்ற நோன்பும் ஓதுகின்ற இந்த பரிசுத்தமான அல் குர்ஆனும் நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ சஹாபாக்கள், பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நம் சலஃபுகளான நம் முன்னோர்கள் எல்லோருமே ரமலானுடைய காலத்தில் எல்லா பாடங்களையும் எல்லா கல்வி நடவடிக்கைகளையும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை எல்லாம் அப்படியே நிறுத்தி விடுவார்கள். அவர்களுடைய முழு நேர கவனமும் பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுவதிலேயே அவர்களுடைய காலத்தை அவர்கள் ரமலானுடைய காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய போதனையை தானும் தன் வாழ்க்கையில் எடுத்து பிற மக்களுக்கும் அதனுடைய போதனைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய நேர காலங்களை வீணாக கழித்து விடாமல், இன்று எத்தனையோ பல மக்கள் சோசியல் மீடியாக்களில் அவர்களுடைய நேரத்தை காலத்தை சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பொறுமதி வாய்ந்த இந்த நேரங்களை பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுவதற்காக எங்களுடைய பொன்னான வாய்ப்பாக இதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விசேஷமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எத்தனையோ ரமலான் எங்களை விட்டு கடந்து விட்டது. அதே போன்ற ஒரு ரமலானாக இந்த ரமலானும் எங்களை விட்டு கடந்து விடக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சூரா, நாங்கள் நாளாந்தம் தொழுகையில் ஓதுகின்ற சிறு சிறு சூறாக்களுடைய மஅனாக்களை, கருத்துக்களையாவது நாங்கள் புரிந்து விளங்கி தொழுகையில் ஓதுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை நாங்கள் விளங்குவோமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத காலத்திற்கு 29-30 சூறாக்களுடைய கருத்தையாவது ஓரளவுக்காவது நாங்கள் விளங்கி எங்களுடைய தொழுகையிலே ஓதுவதற்கு அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கருத்து விளங்காததன் காரணமாகத்தான் எத்தனை பல வருடங்களாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதினாலும் அதனுடைய கருத்து புரியாமலேயே ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், எத்தனை தடவைகள் எங்களுடைய நாவினால் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம், அதனுடைய கருத்து புரியவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வந்த சூரா அது. அதனுடைய கருத்தை கொஞ்சம் புரிந்து நாங்கள் கொஞ்சம் ஓதுவோமையாக இருந்தால் எங்களுடைய கல்பும் எங்களுடைய கண்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அழக்கூடிய காட்சியை நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் அனுபவிக்கலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எம்மை வந்தடைந்திருக்கின்ற இந்த ரமலானில் நாம் அல் குர்ஆனோடு எங்களை நாங்கள் இறுக இணைத்து கொள்ள வேண்டும்.
இரண்டரை கலந்த ரமலானை நாம் அல் குர்ஆனோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமும் ஓதுவதோடு எம் குடும்பத்தார்களையும் அதன் பக்கமாக வழிகாட்டி ஆர்வமூட்டிக் கொள்ள வேண்டும். அதுவே எங்களுடைய ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மாபெரும் இலக்காக இலட்சியமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் எம் அனைவருக்கும் அந்த அல் குர்ஆனுடைய போதனைகளின் பிரகாரம் எமது வாழ்வை அமைத்து கொள்வதற்கும் நாளை மறுமையில் உன்னத ஜன்னாவை அடைந்து கொள்வதற்கும் இந்த நோன்பையும் இந்த பரிசுத்தமான அல் குர்ஆனையும் பாக்கியமாக தந்தருளுவதைப் போல நாளை சுவர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நற்கூலியாக வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.